அனைவருக்கும் வணக்கம். பன்னேரம்மன் ஆஸ்ட்ரோ தளத்தின் வாயிலாக உங்களை தொடர்புகொள்வதில் மகிழ்ச்சி. இந்த பதிவில் துலா ராசி துலா லக்ன நண்பர்களுக்கு சனி பகவான் வக்ர பெயர்ச்சி அடைகிறதுனால ஏற்படுத்துகிற பலன்களை பார்க்கலாங்க. சனி பகவான் ஜூன் 29 வக்ரகதியில் சஞ்சரிப்பாருங்க. கிட்டத்தட்ட 4.5 மாதம் வக்ரகதியிலேயே இருப்பாருங்க. நவம்பர் 15 மேலே நேர்கதியில் சஞ்சரிப்பாருங்க. ஜோதிட சாஸ்திரத்துப்படி வக்ரம் பெற்ற கிரகங்கள் இயல்புக்கு மாறான பலன்களை கொடுக்குங்கிறதாங்க பொது விதி. வக்ரம் பெற்ற சனி பகவான் துலா ராசிக்கு கொடுப்பாரா இல்லை கெடுப்பாரான்னு பார்த்தோன்னா, நல்லதை கொடுக்கிற இடத்துல சனி பகவான் இல்லைங்க. அதே சமயத்தில் துலா ராசிக்காரர்களை கண்டிப்பாக கெடுக்க மாட்டாருங்க. துலா ராசிக்கு சுபர் யோகரும் சனி பகவான் தாங்க. துலா ராசியின் ராசிநாதனான சுக்கிர பகவானுக்கு நெருங்கிய நண்பரும் கூடங்க. அதனால் சனி பகவான் இருக்கிற ஸ்தானத்தை பொறுத்து, அவரோட நிலைமையை பொறுத்து கெடுதல்கள் செய்ய வேண்டியது வந்தால் கூட எவ்வளோ கம்மியாக செய்யணுமோ அவ்வளோ கம்மியாக தாங்க செய்வார். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலான்னா, ஸ்கூலில் 2 ஃப்ரெண்ட்ஸ் குறும்பு செய்யும்போது அதை பார்த்த டீச்சர் அதுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு 2 பேரையும் மாறி மாறி கொட்ட சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் வேகமாக கொட்டுறது போல் பாவனை செஞ்சுட்டு நண்பனுக்கு எவ்வளோ வலிக்காத இருக்கணுமோ அந்த அளவுக்கு பார்த்துக்குவாங்க. அதுபோல தாங்க சனி பகவானும் கெடுதல் செய்ய வேண்டிய சூழ்நிலை கைதியாக இருந்தால் கூட கெடுதல்களை செய்யறது போல செஞ்சுட்டு கடைசியில் நன்மையை தாங்க துலா ராசிக்கு கொடுப்பாரு. இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது எதில் நம்ம கண்ணும் கருத்துமா இருக்கணும்னா, சனி பகவானாலே தொழில்காரகனுங்க. அதனால் தொழில் விஷயங்களில் எந்த பெரிய மாற்றங்களோ முடிவுகளோ இந்த சமயத்தில் எடுக்கிறத தள்ளி போடணுங்க. புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழிலை பெருசாக்குறது இதெல்லாம் இது கூடவே கூடாதுங்க. இருக்கிறபடியே அப்படியே ரன் பண்ணிட்டு இருந்தாலே போதுமானதுங்க. சனி பகவானை தவிர்த்து இன்னொரு யோகக்காரகனான புதன் பகவான் மாதம் ஒரு முறை இடம் பெயர்வாருங்கிறதுனால 1 மாதம் மோசமாக இருந்தால் கூட அடுத்த மாதம் நல்ல நிலைமைக்கு வந்துடுவாருங்க. அதனால் பெருசாக பயப்பட தேவையில்லைங்க. இருக்கிறபடியே பார்த்துக்கிட்டா போதுமானதுங்க. பெருசாக லாபம் சம்பாதிக்கணும்னு இந்த சமயத்தில் முயற்சிக்காத, இருக்கிற லாபத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதே போதுமானதுங்க. கிட்டத்தட்ட ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடணுங்க. வின் பண்ணுறதுக்கு இப்போ ட்ரை பண்ணக்கூடாதுங்க. ட்ரா பண்ணுறதுக்கு மேட்ச் விளையாண்டிங்கனாலே கடைசி நேரத்தில் ஒரு லக்குனால வின் பண்ணக்கூடிய அமைப்பு கூட ஏற்படுங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கும் இது பொருந்துங்க. வேலைக்கு போகிறோம், இருக்கிற வேலையை செய்கிறோம், திரும்பி வர்றோம் இப்படிங்கிற அமைப்பில் இருக்கணுங்க. ஒரு சில சங்கடங்களை எதிர்கொண்டாலும் முடிவுகள் என்னமோ உங்களுக்கு நல்ல சாதகமாக தாங்க அமையும். என்ன இருந்தாலும் இன்னொரு 4-4.5 மாதத்துக்கு அமைதியாக போகிறதே சிறப்பளிக்குங்க. இந்த வக்ர சனி காலத்தில் ஒரு சிலருக்கு அதிக லாபத்தை கூட தரலாங்க. அது ஒரு சிலருக்கு நடக்கலாங்க. மற்றபடி எல்லாருக்கும் வர்ற வருமானம் அப்படியே கண்டினியூ ஆகுங்க. அதை பார்த்துக்கிட்டாலே போதுமானதுங்க. அதற்கடுத்ததாக நிலம் வாங்கிறதுக்கும் விற்கிறதுக்கும் இந்த காலம் ஏற்றதாக இருக்குங்க. ரியல் எஸ்டேட் சார்ந்து தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் தொழில் நல்ல முறையில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. பொதுவாக ஒரு இடத்த விற்றுட்டு இன்னொரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் செய்யலாங்க. வாங்குகிற இடத்த மட்டும் ஒரு தடவைக்கு 2 தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு இடத்த வாங்கினா போதுங்க. வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கும் புதுப்பிக்கிறதுக்கும் இதுக்கு கரெக்டான டைமாக இருக்குங்க. அதே போல தாங்க வீடு சார்ந்து ஏதாவது எக்ஸ்பென்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. பழைய வீட்டை ஏதாவது ரெனோவேஷன் பண்ணலாங்க. இல்லை புதுசாக வீடு கட்டுற அமைப்பு கூட ஒரு சிலருக்கு ஏற்படுங்க. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களை போல இல்லாமல் ஒரு நல்ல புரிதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஒருத்தரை மற்றொருவர் புரிஞ்சுக்கிட்டு உதவக்கூடிய வகையிலையும் அமையுங்க. 5வது ஸ்தானத்திலேயே சனி பகவான் இருந்து வக்ர அடைகிறதுனால குழந்தைகள் சார்ந்து ஏதாவது ஒரு மனக்கவலையோ பாரமோ ஏற்படலாங்க. குழந்தை பருவத்தில் இருந்தாங்கன்னா படிக்கிறதுல கொஞ்சம் சுமாராக இருப்பாங்க. இல்லைனா உடல் சார்ந்து ஏதாவது தொந்தரவுகள் ஏற்படலாங்க. பெரியவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தொழில் அமையறதுலையோ இல்லை கல்யாணம் அமையறதுலையோ ஏதாவது மனக்கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அப்படி ஏற்பட்டாலும் அதெல்லாம் டெம்பரவரி தாங்க, பின்னாடி சரியாயிருங்க. அதற்கு அடுத்ததாக பூர்வீக சொத்தில் ஏதாவது மாற்றங்கள் செய்கிறதுனாலோ இல்லை பாகப்பிரிவினை பண்ணணும்னாலோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணுங்க. அதற்கு அடுத்ததாக உங்களை நிறைய யோசிக்க வைக்குங்க. தேவையே இல்லாத காரணத்துக்காக கவலைப்படக்கூட வைக்குங்க. அதனால் எது எப்படி இருந்தாலும் நமக்கு நல்லதே நடக்குங்கிற நம்பிக்கையில் இருந்தாலே போதுமானதுங்க. துலா ராசி துலா லக்ன நண்பர்கள் இந்த வக்ர சனி காலத்தில் குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பளிக்குங்க.
பொதுவாகவே துளாராசி நண்பர்கள் நிறைய உதவிகளை மற்றவங்களுக்கு செய்வாங்க. அதை அப்படியே கன்டினியூ பண்ணணுங்க. முடியாதவர்களுக்கு நம்ம உதவி செய்கிறதன் மூலம் சனி பகவானோட நன்மதிப்பை பெறலாங்க. அவரோட ஆசிகளும் கிடைக்குங்க. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி.